1300 வருடங்களுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் இருந்து அடிமைகளாக நம் இந்தியாவிற்குள் கொண்டு வரப்பட்ட ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் இப்பவும் நம் இந்தியாவில் ஆதரவற்றவர்களாக அடிப்படை வசதிகள் கூட இல்லாம பழங்குடியின மக்களாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் அவர்களின் உருவ தோற்றம்னு சொன்னா நம்புவீங்களா? 7ஆம் நூற்றாண்டில் முகலாயர்கள், போர்ச்சுகீசியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களால் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியாவை சேர்ந்த பண்டு என அழைக்கப்படும் ஆப்பிரிக்க பழங்குடியின மக்களை அனைத்து விதமான பயன்பாட்டிற்கும் அடிமைகளாக இந்தியாவிற்குள் கொண்டு வந்தனர். முதலில் குஜராத் பகுதியில் குடியேறிய மக்கள் பின்பு கர்நாடகா மற்றும் பல பகுதிகளிலும் பரவி வாழ தொடங்கினர். இந்திய காடுகளில் 50,000த்திற்கும் மேல் பரவி வாழ்ந்து வரும் ஆப்பிரிக்க பண்டு இன பழங்குடியின மக்கள் இந்தியாவில் சித்தி பழங்குடியின மக்கள் என அழைக்கப்படுறாங்க. இந்த மக்கள் 1300 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் குடியேறினாலும் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளான கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு போன்றவை இன்றளவும் மறுக்கப்பட்டு வருவதால் இந்த ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் இந்தியாவில் அகதிகள் போல வாழ்ந்து வராங்க. இவங்க ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தாலும் கன்னடம், ஹிந்தி, கொங்கினி, குஜராத்தி என இவர்கள் வாழும் பகுதிகளில் உள்ள மொழிகளை தான் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இவர்களின் உணவு, உடை, பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்தியர்களை போல் இருந்தாலும் நம் இந்தியாவில் வாழும் மக்கள் இவர்களின் உருவ தோற்றத்தை பார்த்து, அதாவது இவர்கள் ஆப்பிரிக்கர்களின் தோற்றத்தை கொண்டுள்ளதால் இவர்களை இந்தியர்களாக ஏற்க மறுக்கின்றனர். இந்த சித்தி பழங்குடியின மக்கள் உருவ கேலிக்கு ஆளாவதால் இவர்கள் காடுகளில் முடங்கி வாழ தொடங்கிட்டாங்க. இதனால் அடிப்படை வசதிகள் இல்லாமல் வறுமையில் வாழும் சித்தி இன மக்கள் காடுகளில் கிடைக்கும் உணவுகளை உண்டு வாழ்ந்து வராங்க. இவங்க தங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கும் விதமா தங்களின் பாரம்பரிய நடனத்தை பாதுகாத்துட்டு வராங்க. இந்த நடனத்தை சுற்றுலா பயணிகளுக்கு ஆடி காட்டுவதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தங்களின் சிறிய சிறிய தேவைகளை பூர்த்தி செய்து வராங்க. இந்த அளவுக்கு வறுமையில் வாடும் நம் இந்திய சித்தி பழங்குடியின மக்கள் முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு வரலாறு உண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் இந்தியாவிற்குள் அடிமைகளாக வந்தாலும் இவர்கள் இயற்கையிலேயே திடகாத்திரமான உடல் அமைப்பை பெற்றிருந்ததால் மிகப்பெரிய போர் வீரர்களாகவும் அரசர்களுக்கு மெய்காப்பாளர்களாகவும் அரசு அதிகாரிகளாகவும் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 1205ஆம் ஆண்டு ரஷ்ய சுல்தானா என்ற முகலாய அரசிக்கு யாகுத் என்பவர் இந்த அரசிக்கு தளபதியாகவும் பின்பு 1650ஆம் ஆண்டு இக்லாஸ் கான் எனும் சித்தி இனத்தவர் பீஜ்பூர் அரசின் முதலமைச்சராகவும் இருந்துள்ளார். இதன் பின் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலும் இந்த சித்தி இன மக்கள் அரசு அதிகாரிகளாகவும் வரி வசூல் செய்பவர்களாகவும் இருந்துள்ளனர். பின் 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் இவர்களின் நிலைமை மிகவும் மோசமானது. இதனால் இவர்கள் பொதுவெளியை விட்டு காடுகளுக்கு தஞ்சம் புகுந்தனர். ஆனால் இப்போது காடுகள் கார்ப்பரேட் கைகளுக்கு செல்வதால் இவர்கள் காடுகளில் இருந்தும் விரட்டி அடிக்கப்படுறாங்க. சித்தி இன மக்களின் உடல் திறனை அறிந்து கொண்ட இந்திய அரசு 1980ஆம் ஆண்டு இந்தியா சார்பில் நடைபெறும் பல விளையாட்டு போட்டிகளில் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் விதமா பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. இதனால் இவர்களின் வாழ்க்கை தரமும் உயர தொடங்கியது. பின் சில அரசியல் காரணங்களால் இத்திட்டம் இந்திய அரசாங்கத்தால் கைவிடப்பட்டது. ஆனாலும் அப்போது பயிற்சி பெற்ற சித்தி இன மக்கள் சிலரால் இந்த சித்தி இனத்தை சார்ந்த பல இளைஞர்களுக்கு தங்களின் சொந்த செலவில் தொடர்ந்து பயிற்சி அளித்து வராங்க. இதனால் இவர்கள் இந்தியா சார்பில் ஒலிம்பிக்கில் பங்கு பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுது. இந்திய அரசாங்கம் இவர்களை பழங்குடியினராக வரையறுத்து இவர்களுக்கான சில நலத்திட்டங்களை அறிவித்துள்ளனர். ஆனால் அதுவும் இவர்களுக்கு சரிவர போய் சேராமல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டுகளாக அடிமைகளாக வாழ்ந்த நாங்கள் தற்போது அனாதையாக, அகதிகளாக, ஆதரவற்றவர்களாக, யாருக்கும் தேவையில்லாதவர்களாக, அந்நியர்களாக, அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்படுபவர்களாகவும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என சித்தி இன பழங்குடியின மக்களால் சொல்லப்படுது. மனிதர்களை மனிதர்களாக மதித்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.